Hi, hello guys, welcome to Code Binex Commercial. பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் எந்த கம்பெனியில் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இவ்வளோ டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், இவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் இதெல்லாம் எங்கே போய் எடுக்கிறது, எந்த கம்பெனியை நம்ம நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு டாப் 10 கம்பெனிஸை எடுத்து வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ரொம்ப நல்ல பிராண்டடான கம்பெனிஸ். ஓகேங்களா, அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த கம்பெனியெல்லாம் போகிறது இருக்கட்டும், ஆனால் அது எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் கம்பெனிக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். அது ஹவு இட் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணோடனே அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் பேரில் நிறையா சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு மினிமம் அமௌண்ட் ஸ்கீம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய அமௌண்ட்டுக்கு ஸ்கீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்சஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு அந்த டைமில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லார்ஜ் பட்ஜெட், இப்போ 1 crore லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 40 to 45 அப்படி இருக்கீங்கன்னா 50 lakh அந்த மாதிரிக்கான இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அதாவது உங்களுடைய இப்போ இது நீங்கள் இப்போ 20 இயர்ஸாக இருக்கீங்கன்னா இன்னும் நீங்கள் 40 years ஒர்க் பண்ணுற டைம் பீரியட் இருக்குது. இதே நீங்கள் 45 இயர்ஸ்னால் இன்னும் நீங்கள் ஒரு 15 years இல்லை 15 years மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களோட டைம் பீரியடு, உங்களோட நீங்கள் எப்படி சேலரி வாங்குவீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீம் செட் ஆகுங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கீமுக்குள்ளே போகலாம். ஸோ இது லைஃப் இன்சூரன்ஸ்க்கு. பட் நீங்கள் மற்ற ஸ்கீம் செலக்ட் பண்ணணுன்னாலும் உங்களுடைய கால்குலேஷன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணிங்க. ஏன்னா ஓவர்லோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீமில் இருக்கிற ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸும் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு எடுத்துட்டிங்கன்னா இயர்லி 10,000, 20,000 இல்லை 8,000 உங்கள் ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இயர்லி பே பண்ணிகிட்டே வருவீங்களா? ஸோ இயர்லி ஒரு 10,000 பே பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு 10th இயரில் உங்களுக்கு ஒரு ஏதாவது இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு 10 years பே பண்ணியிருக்கேன், அப்போ 8,000 பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆனால் என்னோட 10 yearsக்கு அப்புறம் இப்போ 10 years ஒவ்வொரு வருஷம் 8,000 80,000 தான் நான் பே பண்ணியிருக்கேன். அப்போ 80,000 தான் கொடுப்பாங்களா? அப்போ அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா அது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க கொடுப்பாங்க. எப்படி இதில் அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ யாருமே எனக்கு நோய் வரணும், அந்த காசை நான் திருப்பி எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி யாருமே இன்சூரன்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு சாதாரண ஹெல்த் பெனிஃபிட்டுக்கே அப்படி தான் சொல்கிறேன், ஹெல்த்துக்கே அப்படி தான் சொல்கிறேன். காருக்குமே இன்சூரன்ஸ் எடுத்தேன், என் கார் ஆக்சிடென்ட் ஆகணும் அதனால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு சொல்லி யாரும் எடுக்கவே மாட்டாங்க. எடுக்கிறதுல 10 பேர்த்துல ஒருத்தருக்கு தான் தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் நடக்கலாம், அது அவங்களே அறியாமல் நடக்கலாம். ஸோ அந்த 10ல் ஒருத்தருக்கு தான் அந்த கிளைம் போய் சேரும், கிளைம் எடுப்பாங்க, அந்த கிளைம் போய் சேரும். அப்போ மீது 9 பேர்த்தோட காசு அங்கே தானங்க இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளைம் எல்லாம் போக மீதி இருக்கிற காசு தான் அவங்களுடைய பெனிஃபிட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் கம்மி அமௌண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் கம்மி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உங்களோட டேமேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான லார்ஜ் அமௌண்ட் அவங்க உங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லட்சம் பேர் இன்சூரன்ஸ்க்கு மணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த லட்சம் பேத்துக்குமே அந்த டேமேஜ் நடக்கும்னு யாருமே ஃபஸ்ட்டு அவங்க நினச்சி கொடுக்க மாட்டாங்க, அவங்க ப்ரே பண்ணியே கொடுப்பாங்க. எனக்கு இந்த காசு வச்சு எனக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில ப்ரே பண்ணியே கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த லட்சம் பேத்துக்கு டேமேஜ் நடக்க போகிறது இல்லை. ஸோ ஒரு செக்யூரிட்டிக்காக தான், சப்போஸ் நடந்துட்டா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் 0.01% தான் அவங்க அதை பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கம்மி அமௌண்ட் தான் நீங்கள் பே, சப்போஸ் அதில் ஒரு பர்சன்டேஜ் பேருக்கு தானே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிளைம் கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் கிளைம் பண்ணுற அத்தனை அமௌண்ட்டும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஒர்க்காகவும் இருக்குது. நம்ம கம்மி அமௌண்ட் கொடுத்தா நம்மளுக்கு நிறையா அமௌண்ட்டில் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம அதை வாங்கிக்கலாம்.
எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து டாப் கம்பெனிஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது இது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி. இது ரொம்ப வெல்வர்ஸ்டு கம்பெனியாக இருக்குது. ஸோ ரீடர்ஸ் டைஜஸ்டில் வந்துட்டு டாப் ஃபர்ஸ்ட் பிராண்டாக வந்துட்டு இது இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி பிராண்டாகவும் இது நேம் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிலேயே வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனின்னு சொல்லிட்டு நேம் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு 2019 and 20. நெக்ஸ்ட் வந்து ஐசிஐசிஐ அண்ட் ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸோடைய ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கிறது தான் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இது 2 கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர். அது வந்து என்னன்னா, அதுவுமே வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ்க்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, பஜாஜ் இருக்குது, எஸ்பிஐயோட இது இருக்குது, ரிலையன்ஸோட இது இருக்குது, ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் இவ்வளோ டாப் கம்பெனிஸ் இருக்குது. இந்த நீங்கள் டாப் கம்பெனிஸில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப டாப் அண்ட் ட்ரஸ்டட் கம்பெனிஸ். இதிலலாம் ஒரு சிலர்லாம் அவார்ட் ஹோல்டர்ஸாகவும் இருக்காங்க. எல்ஐசிலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டு சொல்லிட்டு நேம் ஆகியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு அதே வந்து ப்ரைவேட் செக்டாரில் இவங்க வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லி நேம் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு சிலர் கொஷின் கேட்கலாம், எதில் ரிட்டர்ன்ஸ் வரும், அதாவது இப்போ நான் கிளைம் பண்ணால் இமீடியட்டாக எனக்கு அதுக்கான கிளைம் செட்டில்மெண்ட் வரும், அதில் தான் நான் வந்துட்டு என்னுடைய மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஷார்ட் சர்வே தான் நான் இது. ஸோ டாப் கம்பெனி ஃபார் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி கண்டிப்பாக எனக்கு செட்டில் பண்ணணும்னு நினச்சா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான சர்வேல எனக்கே கிடைச்ச டாப் 4 கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் லைஃப். அவங்களுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 99.22%. அதாவது இருக்கிற கிளைமில் வந்துட்டு 100 கிளைமில் வந்துட்டு 99.22% அளவுக்கு அவங்க கிளைமை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த 99.22 ரேஷியோங்கிற இந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி 99.07% அளவுக்கு அவங்க கிளைம் வந்து அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாடா ஏஐஏ 99.06 அண்ட் நம்மளுடைய எல்ஐசி வந்து 96.69. ஸோ இந்த பர்சன்டேஜில் அவங்க வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு அவங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டை கரெக்டாக செட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ 100ல் வந்துட்டு 99% பேருக்கு வந்துட்டு அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்கங்கிற அந்த ரேஷியோ தான் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்சூரன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன். ஸோ இன்சூரன்ஸ்னால் எப்படி என்னென்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் டாப் கம்பெனிஸ் எதில் போடலாம், அதுலேயுமே வந்து கிளைம் செட்டில் பண்ணுறதுல எது டாப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு கம்பெனியில் தான் நம்ம எப்போவுமே போடணும்னு நினைப்போம். ஸோ அதனால் அந்த டாப்ஸ் கம்பெனிஸ் ஃபார் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ்லாம் எதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய கோட் பினெக்ஸ் கமர்ஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.